சில்மியாபுர அரபு கல்லூரி ஒன்றிலே ஒரு சிறுவர் உயிரிழந்தார். அது சமூகத்திலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியது. இன்று வரைக்கும் அது கொலையா அல்லது தற்கொலையா என்ற விடயத்தை தெரிந்து கொள்வது மக்கள் ஆவலாக இருந்தாலும் அது பற்றி உங்களுடைய அமைச்சகத்தால் உறுதியான ஒரு முடிவை வெளியிடவில்லை. எனவே அது பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரையிலே அது கொலையா அல்லது தற்கொலையா என்ற இதன் ஒரு முடிவு இருக்கின்றதா? அமைச்சர் அவர்களே, சிறுவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது ஊடகங்கள் அதற்கு மிகப்பெரிய பிரதானமான இடங்களை கொடுப்பது வழக்கம். ஆனால் நீங்கள் பாரிய முயற்சிகளை செய்து வருகிறீர்கள். அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்தும் விடயத்தில் சில முக்கியமான பிரச்சனைகள் இடம்பெற்றால் அவைகள் ஊடகத்திலே பெரிதாக பேசப்படும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பிற்பட்ட நாட்களிலே அது பப்ளிசிட்டி ஆகுவது ரொம்ப குறைவு. அந்த அடிப்படையிலே கடந்த வருடம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சில்மியாபுர அரபு கல்லூரி ஒன்றிலே ஒரு சிறுவர் உயிரிழந்தார். அது சமூகத்திலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியது. இன்று வரைக்கும் அது கொலையா அல்லது தற்கொலையா என்ற விடயத்தை தெரிந்து கொள்வது மக்கள் ஆவலாக இருந்தாலும் அது பற்றி உங்களுடைய அமைச்சகத்தால் உறுதியான ஒரு முடிவை வெளியிடவில்லை. எனவே அது பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதில் அந்த சில்மியாபுர விடயத்தை தொடர்பாக நான் பேச விரும்புகின்ற விடயம் என்னடா, அந்த பெற்றோர்களை அவர்கள் என்னை வந்து சந்தித்த போதிலும் நான் கூறிய விடயம்தான். அவர்கள் ஆரம்பத்தில் அது ஒரே ஒரு விடயம் என்னென்றால் அந்த சடலத்தை தகனம் செய்யும் போது அவர்கள் குறிப்பிட்ட விடயம் ஒன்று இருக்கிறது, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மரணம் குறித்து ஏதேனும் சந்தேகம் இல்லை என்ற ஒரு காரணம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையும் இப்போதும் அவர்கள் மீள அதை பற்றியான ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திய அவர்களுக்கு முன்வருவதற்கு தயாராக இருந்தால் இப்போதும் மீளவும் இந்த விடயத்தை விசாரணை தொடர்பாக மேலும் ஆரம்பிக்க முடியும் என்றதை நான் கூறியிருக்கின்றேன். எப்போதும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதாவது உண்மையாகவே நடந்தது என்னவென்று அறிந்து கொள்ளும் தேவை அவர்களுக்கு மாத்திரமல்லாமல் நீதி என்னவென்றதை நிலைநாட்டுவது ஒரு நாட்டின் கடமை. அதற்காக நாங்கள் எப்போதுமே தயாராகத்தான் இருக்கின்றோம். அது உண்மையாகவே அந்த பெற்றோர்களுடைய அந்த விடயத்தை அந்த சூழலில் அவர்களுடைய நிலையை பற்றி நாங்கள் நன்றாக எங்களுக்கு உணர்வு இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் மிகவும் கவலைப்படுகின்றோம். அதே போல் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் அந்த மதம் சார்ந்த விடயமாக 24 மணித்தியாலங்களுக்குள் அதை தகனம் செய்ய வேணும் என்ற அடிப்படையிலோ அல்லது அவர்களுக்கு அந்த நேரத்தில் இருந்த மனசஞ்சலத்தின் காரணத்தாலோ அவர்கள் அவ்வாறு கூறியிருந்தாலும் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆகவே அதற்கு பிறகு இப்போது நாங்கள் பக்குவமாக பார்க்கும்போது அவர்கள் தயாராக இருந்தால் மீள விசாரணைகள் ஆரம்பிக்கலாம் என்றதையும் நாங்கள் அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன். இதுவரையிலே அது கொலையா அல்லது தற்கொலையா என்ற இதன் ஒரு முடிவு இருக்கின்றதா? அதை பற்றியான ஏனென்றால் அதில் போலீஸ் நான் அந்த விசாரணையை பற்றி நான் ஆராய்ந்து பார்த்த போதில் அந்த விசாரணைகள் முடிவுகளை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய NCPA சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாகவும் நான் ஒரு அறிக்கையை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதிலும் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயம் அதாவது வைத்தியசாலையிலும் அதே போல் போலீஸாராலும் தரப்பட்டிருக்கின்றது. அது மரணம் என்று அது அவருக்கு இயற்கை என்று தான் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள்.